தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, நம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரையும் அறிமுகமானவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதல் நடுவில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவரும் கேள்வியை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவரை புரிந்து கொள்ளும் தருணையும் அவர் அழைத்த வருகையை கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவரிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தை நலனில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளெல்லாம் தம் உள்ளத்தில் வைத்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்து வந்தார். இது வாழ்வதிலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இந்த திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாட நம் அனைவருக்குமே இன்னைக்கு அழைப்பு கொடுக்கிறது. யோசேப்பு, மரியா, இயேசு வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்தை நாம் அனைவருமே ஒரு முன்மாதிரியாக கொண்டு வாழ திருவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. குடும்பம் சமுதாயத்தினுடைய அங்கம், இதை நாம் அறிந்திருக்கிறோம். குடும்பம் ஒரு கதம்பம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்ப வாழ்வு ஒரு மேன்மையான ஒரு வாழ்வாக, மாண்பு நிறைந்த ஒரு வாழ்வாக போற்றப்படுகின்றது. இதைத்தான் 10ஆம் பத்திநாதர் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய பெற்றோரிடத்தில் அவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய தாயிடத்திலே இந்த பெற்ற மோதிரத்தை காட்டி, அம்மா இங்கே பாருங்கள், இதோ நான் திருத்தந்தையாகிவிட்டேன், இந்த மோதிரத்தை பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ தாயார் அந்த திருமண மோதிரத்தை காட்டி, மகனே, இந்த திருமண மோதிரம் இன்றி உனக்கு இந்த திருத்தந்தையாக வைக்கப்பட்ட மோதிரம் கிடைச்சிருக்குமா? இந்த மோதிரம் இன்றி. அவ்வளவு திருமணம் என்பது ஒரு குடும்பம் என்பது பெரிய ஒரு அருள் அடையாளமாக இன்றைக்கு நிறைய குருக்கள், கன்னியர்கள் இன்றைக்கு திருவையில் வருகிறார்கள். காரணம் யார்? எல்லாம் குடும்பத்திலிருந்து தான். எல்லா அருட்சாதனமே, புதுமையாக இருக்கட்டும், உறுதிப்பூசலாக இருக்கட்டும், ஞானஸ்தானமாக இருக்கட்டும், எல்லாமே குடும்பத்திலிருந்து பெற்றோர்கள் வழியாகத்தான் இத்தனை அருட்சாதனையும் இன்றைக்கு பெற முடிகிறது. என் குருக்களாக கூட, ஆயராக கூட எல்லா நிலையுமே பெற்றோர்கள் இந்த குடும்பம் இருந்தால்தான். அந்த அளவுக்கு இந்த திரு குடும்பத்தை இன்றைக்கு போற்றி வளர்க்க திருவை நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறது. முதல் வாசகத்திலே அண்ணாவை பார்க்கிறோம். ஏதோ கடவுளுடைய குரலை நான் கேட்கிறேன் என்று சொல்லி அருமையான சாமுவேலை பெற்றெடுக்கின்றார். எப்பொழுதுமே கோயிலில் இருக்கின்றார். வெகு வயதானவர். தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளிடத்தை எப்பொழுதுமே கடவுளை நம்பி வாழ்ந்தவர். அவருக்கு ஆசிரியை கொடுக்கின்றார். அதே போல 2ஆம் வாசகத்தில் பார்க்கிற பொழுது கடவுள் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்பதை பாருங்கள். அவரோடு இணைந்திருக்கிறோம், அவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். எப்பொழுது அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிற பொழுது. இதை பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே எஸ்ஸமா இஸ்ராயலே என்று கேள், அதாவது இறைவார்த்தையை கேளுங்கள் என்று பெற்றோர்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பார்கள். சிறு வயதிலிருந்தே, ஒரு 3-4 வயதிலிருந்தே பல கேள்விகளை கேட்பார்கள் பிள்ளைகள், அதற்கு பதில் கொடுப்பார்கள். அதான் இந்த இஸ்ராயலை கேள் என்று சொல்லக்கூடியது. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை அவர்கள் வாழ்வாக்கியவர்கள். அந்த கட்டளையை கற்றுக் கொடுத்தவர், சிறு வயதை கற்றுக் கொடுத்தவர். இன்றைக்கு நாம் 10 கட்டளை என்று சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக 2 கட்டளை, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பு செய், உன் மீது அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீது அன்பு காட்டு. இறையன்பு, பிறரன்பு கட்டளைகளை நாம் சுருக்கிவிட்டோம். இருந்தாலும் அந்த இறையன்புக்குரியதை, மகத்துவத்தை நாம் கடவுளுக்குரியதை கடவுள் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் பிறரன்பு பணிகளும் இன்றைக்கு இந்த இல்லற வாழ்விலே அன்பின் அடித்தளமாக இருக்கக்கூடிய குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்பதை நாம் நற்செய்தி அருமையாக பார்க்கிறோம். யோசேப்பு, மரியா இயேசுவை அந்த இயேசுவின் தேவாலயத்திலே தேடுகிறார்கள். காணவில்லை, எங்கே போய்விட்டார், எங்கே இயேசு சென்று விட்டார் என்று தேடுகிறார்கள். 3 நாட்கள் இப்படி இருக்கும், அலைந்து தெரிந்து ஒருத்தர் குறை கணவர் மனைவி யோசேப்பு மரியாதை குறை கூறுவதை பார்க்கவில்லை. மாறாக இருவருமே சேர்ந்து தேடுகிறார்கள். இயேசு அங்கு போய்த்து கொண்டிருக்கிறார். நான் என் தந்தையிட வீட்டில் இருப்பவங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அவர்கள் ஒன்றும் புரியவில்லை. என்னடா அது 12 வயதிலேயே இவ்வளவு
கேள்வி ஞானம், இவ்வளவு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு பரிசேய சதுசேய, அதுவும் குறிப்பாக யூத ராவி மத்தியிலே இவ்வளவு ஒரு சொல்லுண்மையோடு இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுகின்றார்கள். அவர்கள் வேப்பிட ஆளுகின்றார்கள். அந்த அளவுக்கு இயேசு இடத்துல ஒரு இறை ஞானம் 12 வயதிலேயே. காரணம் பிள்ளைகள் 12 வயதிலே பிள்ளைகள் வாழ்ந்து விடுகிறார்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும். 8-9 வயது வரைக்கும் அப்பா அம்மா, ஒரு 12 வயது ஆனவுடனே அந்த வளர்ப்பருவம் என்று சொல்லுவோம். டீனேஜ் பருவத்தில் வந்த உடனே எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்துக்கிறேன், அந்த ஒரு தாண்மைத்துவத்தை அவர்கள் பெறுகிறார்கள், அடைகின்றார்கள். அதைத்தான் இயேசுடைய வாழ்வில் நான் பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நிலையை கடந்த உடனே, அந்த பருவத்தை கடந்த உடனே அவர்களோடு பயணிக்கின்றவளாக இருக்க வேண்டும். அவர்களோடு அவருடைய கடமைகள், அவருடைய உரிமைகள், அவருடைய சுதந்திரம் அனைத்தையும் புரிந்து கொண்டு அவளோடு பக்குவப்பட்டு சென்றால்தான் வருங்காலத்தில் நிறைய ஆற்றல்கள் நிறைந்த பிள்ளைகளை, மாற்றங்களை உருவாக்க முடியும். கண்டிப்பாக இன்னைக்கு 3 வயது பிள்ளை, 5 வயது பிள்ளை 1330 திருக்குறளை இன்றைக்கு சொல்லுகிறது என்றால் பாருங்கள், எவ்வளோ ஒரு மனம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். 5 வயது பிள்ளை 1330 எந்த மாறி மாறி கேட்டாலும் மாறி மாறி சொல்ல அது நான் பக்குவத்தோடு சொல்லக்கூடிய பிள்ளையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் ஆற்றலோடு வளர்கின்றார்கள், உயர்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் பெற்றோருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைய காலத்திலே இயேசு, மரியாள், யோசேப்பு வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்தை போல இன்றைக்கு நம்மால் வாழ முடியுமா? இன்றைக்கு எதிர்மறையாக இருக்கிறதா? திருமணமாகி 2 வாரம், 1 வாரம், 1 மாதத்திலே வேண்டாம், கணவர் வேண்டாம், மனைவி வேண்டாம், குடும்பமே வேண்டாம், ஏன் அந்த குடும்பத்தில் நுழைய வேண்டும்? 30 வயதாகி 32 திருமணம் முடிக்காமல் அநேக பேர். ஏன்னா பிரச்சனை எதிர்கொள்ள என்னால் முடியவில்லை, பிரச்சனையை சமாளிக்க என்னால் தெரியாது, நான் ஏன் குடும்பத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்று பல போராட்டங்கள். இன்றைக்கு நிறைய போராட்டங்கள். குடும்பம் ஒரு சவாலாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆனால் குடும்பம் ஆசீர்வாதம், குடும்பம் ஒரு அன்பின் அருட்சாதனம். இன்றைக்கு நாம் அனைவரும் வாழ்ந்து வாழ யோசேப்பு வாழ்ந்த அந்த நீதித்துவ வாழ்வை போல, இறை திருவுளத்துக்கு பணிந்து நடந்தது போல, இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல, அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய விருப்பப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னது போல, ஒவ்வொரு கணவர், ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இறை வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு கருத்தாய் கடைபிடித்து வரக்கூடிய சவால்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி இருக்கும். கண்டிப்பாக இல்லை என்று இல்லை. பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப உறவு சிக்கலாக வரலாம், எதுவும் வரலாம். நல்ல ஒரு மனநிலையோடு இறை வார்த்தையிட ஒளியிலே ஒவ்வொருவரும் நடக்க ஜெபிப்போம். ஆண்டவரின் அருமையான நல்ல குடும்பத்தை அனைவரும் ஜெபிக்கிற வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள், இன்னைக்கு கணவர் மனைவி நோய்வாய்ப்பட்டவர்கள், இன்னும் பிள்ளைகளுடைய வாழ்வில் பல தேவைகள், குழந்தை வாக்கியம், திருமணம், பல தேவைகளோடு இருக்கிறோம். இயேசுடைய திரு குடும்பத்தின் திருவிழாவை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, பிரிந்து போய் இருக்கிற கணவர் மனைவி கொடுக்கிறோம். எஸ் அப்பா, இந்த குடும்ப நாளிலே நீரே ஆசீர்வாதத்தை கூடியபடியாக, ஒற்றுமை சமாதானமாகி அன்பினால் ஒவ்வொருவரும் பலப்படுத்தும்படியாக இந்த நாளை குடும்பங்கள் எல்லாம் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். அருள்வளம், பொருள்வளம், குடும்ப சமாதானம், தீய சக்திகள், தீய கட்டுகள் மாற ஒப்பு கொடுத்து வேண்டுகிறேன். எல்லா குடும்பத்தில் அன்பினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளை வழிநடத்தும்படி யோசேப்பு, மரியாள், அவருடைய ஆசிரியர் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே நல்ல பொறுமை, அன்பு, கனிவு, இரக்கம், மன்னிப்பு போன்ற நற்பண்புகளால் இன்றைக்கு இல்லற வாழ்வு கட்டி அமைக்கப்பட, விளைநிலமாக இன்றைக்கு ஒவ்வொருவர் உருவாக்கப்பட தேவையான கிருபையை, உங்களுடைய இரக்கத்தை, உடைய அன்பை ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே கொடுத்து அன்பின் சமாதானம் நிறைந்தவர்களாக பால நேசி கொடுத்த அந்த அருளும் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைத்திருக்கும்படி வருகின்ற ஆண்டிலும் ஒவ்வொரு மக்களுமே இந்த குடும்பத்தினுடைய மாண்பை கட்டி காக்க, இறை வழியில் நடக்க, தூய வழியில் நடக்க, கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிக்க எவ்வாறு இயேசு ஞானமுள்ளவராக கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் என்பது போல ஒவ்வொரு பிள்ளைகளுமே கடவுள் விருப்பம் என்ன ஒவ்வொருவரும் அறிந்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற மக்களாக ஒவ்வொருவரும் இறை ஒளியில் நடக்க தேவையான கிருபையை பொழியும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.